ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அன்னம் டிசைனில் நம்ம ஜர்தோசியை வச்சு ஃபில் பண்ண போகிறோம். ஜர்தோசிலே பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன ஸ்டிச்சஸ் வச்சு ஃபில் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா மேட் ஃபில்லிங் ஸ்டிச்சு. இந்த மேட் ஃபில்லிங் ஸ்டிச் வந்து தோகையோடைய இந்த சென்டர் பகுதியில் வந்து மேட் ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் வச்சு நம்ம ஃபில் பண்ணுறோம். இந்த ஸ்டிச்சஸ்க்கு பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல் ஜர்தோசிலேயே கோரா பெரிசாக இருக்கிறது கோராவும் சாதியும் யூஸ் பண்ணியிருக்கேன். ரெண்டுமே கோல்டு கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்து பார்க்குறது பார்த்திங்கன்னா செயின் ஸ்டிச் வந்து அவுட்லைனாக கொடுக்குறோம். நம்ம உடம்பு பகுதியோடைய அவுட்லைன் ஃபுல்லும் வந்து நம்ம செயின் ஸ்டிச் கொடுத்து முடிச்சுக்கலாம். முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா இப்போ ஜர்தோசிலே பார்த்திங்கன்னா லோடிங் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம். லோடிங் ஸ்டிச்சுமே வந்து உள்ளுக்குள்ளே லோடிங்காக கொடுத்துருக்கிறது கோரா தான் கொடுத்துருக்கேன். மேலே யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா சாதியை வச்சு நம்ம லோடிங் ஸ்டிச்சஸ் வந்து போட்டுட்ருக்கோம். அடுத்து தோகை பகுதிக்கு நம்ம லேசி டேசி ஸ்டிச்சை வச்சு சாதியை வச்சு தான் ஃபில் பண்ணுறோம். தோகை ஃபுல்லுமே வந்து நம்ம இந்த லேசி டேசியை வச்சு தான் ஃபில் பண்ணுறோம். இதிலே பார்த்திங்கன்னா நம்ம சீக்வன்ஸ் வச்சுமே யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த தோகை ஃபுல்லுமே நம்ம ஃபில்லிங் முடிச்சிட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சென்டர் பகுதியில் நம்ம வந்து ஜர்தோசியை வச்சு நார்மல் செயின் ஸ்டிச்சு தான் வந்து போடுறோம். ஜர்தோசி உள்ளுக்குள்ளே லோடிங் மாதிரி கொடுத்துட்டு அது மேலே வந்து செயின் மாதிரி போட்டுட்ருக்கோம். செயின் வந்து கண்டினியூஸாக வேணாலும் போட்டுக்கலாம். இப்போது நான் போட்டுட்ருக்கிறது பார்த்திங்கன்னா கட் பண்ணி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி இதை வந்துட்டு செயின் மாதிரி கொடுத்துட்ருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்டெம் ஸ்டிச் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸ்டெம் ஸ்டிச் வந்து அந்த அவுட்லைன் ஃபுல்லுமே வந்து அந்த லைன்ஸ் மேலே நம்ம ஜர்தோசியை ஒரே அளவாக கட் பண்ணி ஸ்டெம் ஸ்டிச் கொடுத்துட்ருக்கோம். ஸ்டெம் ஸ்டிச் பார்த்திங்கன்னா ஒரு பின்னல் மாதிரி இருக்கும். எதுவுமே நம்ம வந்து அந்த கோவாக வளைஞ்சிருக்கிற இடத்த கொடுத்தாச்சு. அடுத்தது அன்னப்பறவையோடைய கால்களுக்கு வந்து செயின் ஸ்டிச்சஸ் வச்சு நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஃபுல்லுமே வந்து நார்மல் செயின் தான் ஜர்தோசியை வச்சு பண்ண போகிறோம். குட்டி குட்டி செயின்ஸாக வந்து போடணும். அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டான அந்த ஷேப்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். பெரிய செயினாக போட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த ஷேப்ஸ் வந்து நமக்கு கரெக்டாக கிடைக்காது. இதை முடிச்சுட்டு அந்த அன்னப்பறவையோட உடல் பகுதிக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஜர்தோசியை நார்மல் நீடில் வச்சு ஜர்தோசியை ஒரு செயின் லூப் மாதிரி போட்டுட்டு அது கூட சீக்வன்ஸ் வச்சு நம்ம சீக்வன்ஸ் ஸ்டிச் வந்து ஒன்று ஒன்றா சிங்கிளாக வச்சு ஃபில் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு ஒரு செயின் லூப் மாதிரி போட்டுட்டு அந்த செயின் லூப் மேலே கொஞ்சம் சாய்ச்சி பிடிச்ச மாதிரி வச்சுட்டு நம்ம சீக்வன்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறோம். இதில் பார்த்திங்கன்னா அந்த ஜர்தோசியெல்லாம் அன்னப்பறவைக்கு எப்படி அந்த தோகை உடம்பெல்லாம் இருக்குமோ அதே மாதிரியே வந்திருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் லோடிங் ஸ்டிச் தான் கொடுக்குறோம். ஃப்ளாட் லோடிங்கு. இப்போ இந்த பகுதிக்கு ஏற்ற மாதிரி ஜர்தோசியை கொஞ்சம் பெருசும் சின்னதுமாக சைஸுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நார்மலாக ஃப்ளாட் லோடிங் தான். ரெண்டு சைடும் லாக் போட்டுட்டு லோடிங் கொடுக்குறோம். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன கேப்பில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஃப்ளாட் லோடிங் எம்போஸ்ட் லோடிங் ரெண்டுத்துக்கும் இடையில உள்ள கேப்பில் ஒரு ஸ்டெம் ஸ்டிச்சை வந்து கொடுத்துக்கிறோம். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் காமிக்கிறதுக்காக. அடுத்து இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம அந்த தலைப்பகுதி தான். கண்ணுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சக்கரி வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன். மீதி உள்ள இடத்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஜர்தோசியை வச்சு ஃப்ரெஞ்ச் நாட் வந்து போடுறேன். ஃபுல்லுமே வந்து ஃப்ரெஞ்ச் நாட்டை போட்டு ஃபில் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபுல்லாக வந்து நம்ம இந்த ஹெட் பார்ட் ஃபுல்லும் முடிச்சுட்டு இந்த அன்னப்பறவையை சுற்றி நம்ம வந்து செயின் ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கலாம். அந்த தோகைக்கு எல்லாமே வந்து செயின் ஸ்டிச் வச்சு நம்ம வந்து ஃபுல்லாக அவுட்லைன் கொடுத்துக்கலாம். இப்போ சரி வச்சு தான் அவுட்லைன் போட்டுட்ருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.